ஒரு விழா முதல் நாள் விழா தொடங்குற அன்னைக்கு அந்த விழா தலைவர் குரல் பாருங்களே கம்பீரமா இருக்கும். சரி அங்க போடுங்க, மைக் செட் இங்க வைங்கப்பா, அண்ணா எங்க நடக்குது, இது முதல் நாள் தலைவர் குரல். கத்தி கத்தி மனுஷன் பாவம் டெய்லி. ரெண்டாவது நாள் அங்க வச்சது எவ்வளவு விஷயத்த நான் மதுரையிலிருந்து கொண்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அங்க ஒரு ஆள் கைதட்டுமா என்னன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இதுவரையும் கைதட்ட வந்தவர் நிறுத்திட்டார். நாளைக்கு தட்டுவோம், டயர்டா இருக்கு தம்பி, பரவாயில்ல பாத்தீங்களா, நாங்களே கைதட்டிக்கிறோம். ஏன்னா உங்களை தொந்தரவு பண்ண மாட்டோம். நாங்க வெறும் பேச்சாளர் மட்டும் கிடையாது, அங்கங்க அப்படின்னு திரும்பி கண்ணை செஞ்சோட கைதட்டிடணும். 300 ரூபாய் சேர்த்து கிடைக்கும். தலைநாள் அமுதே, என் நன்னாளாம் பொன்னாளில் உனக்கு சாமரம் பேசுகிறேன், சந்தனம் பூசுகிறேன் சொல்லி தாய் தமிழை வணங்கி அந்த அசத்தப்ப நிகழ்ச்சியில் 200 வாரம் பேசியிருந்தேன். அந்த 200 வாரத்தில் என்னைத்தான் பேச வைப்பாங்க. அது என்னன்னா ஒரு சென்டிமெண்டா ஒரு ராசின்னு சொல்லி, அது மாதிரி இந்த விழாவிலையும் என்னை முதலாவதாக கொடுத்துருக்கீங்க. அதே ராசி இருக்கும் என்று நாங்கள் நம்பி பட்டிமன்றத்தை தொடங்குகிறோம். தலைப்பு ரொம்ப அவசியம். ஒரு மனிதனுக்கு அழகு சேர்ப்பது அவருடைய பெயர். பார்த்தீங்களா, சுந்தரம் அப்படி என்றால் அழகு என்று பெயர், அழகு என்றால் முருகன் என்று பொருள். இன்னைக்கெல்லாம் அந்த மாதிரி பொருளோடு பேரெல்லாம் பார்க்க முடியாது. என் ஃப்ரெண்டு பேர் சந்தீப். இது வரைக்கும் யாரையுமே அவன் சந்திச்சதே கிடையாது. சந்தீப்னு பேர் வச்சு என்ன செய்ய, சம்பந்தம் இல்லாமல் பேர் இருக்கும். அப்படிலாம் இருக்கிற நேரத்தில் நல்ல ஒரு பொருளோடு இந்த தலைப்பு நாங்கள், அதாவது அந்த காலத்தில் இருந்த நெறிமுறைகள், கலாச்சாரம், பண்பாடுலாம் இப்போ போற்றப்படுதா, இல்லை அதுபடி நடக்கிறோமா, நம்ம முன்னோர் விட்டு சென்ற விஷயங்களாம் கடைபிடிக்கிறோமா என்பதை சொல்லுவதுதான் இந்த பட்டிமன்றத்துடைய பொருள். ஆக வாழ்வின் பொற்காலம் என்பது அந்த காலமா இந்த காலமா? அந்த காலம்னு எல்லாரும் என்ன நினைப்போம்? அந்த காலத்தில் அவ்வளவு ஐயா பேசும்போது சொன்னாங்க, எல்லாமே அழகா இருந்தது சார், ஆரோக்கியம் இருந்தது, நிம்மதி இருந்தது, 10 மணி நேரம் தூங்கின, இதை பத்தி செல்போன் கிடையாது. இன்னைக்கு மாறிடுச்சு. அன்னைக்கு 2 பேரும் உட்காந்து என்ன சார் பேசுறாங்க, வாங்க மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா, மருமை என்ன செய்யறாரு, எவ்வளவு சம்பளம், எங்க வேலை பார்க்கறாரு. இன்னைக்கு 2 பேரும் உட்காந்து என்ன பேசுறாங்க, வாங்க வருவோம் வருவோம், உங்களுக்கு எவ்வளவு, நம்மளுக்கு 400, உங்களுக்கு 700, சுகர் எதை 400 ஏக்கர் வாங்கியிருக்கேன் 50 வேலை இருக்கவங்க நினைக்காங்க, சுகர் வாங்க ஒரு டீ சாப்பிடுவேன், கடைசிட்டியா போயிடும். நேற்று 6 மணிக்கு ஒரு டீ சாப்பிட்டு 7 மணிக்கு அடக்க மணிக்கு இப்படிலாம் ஆயிடுச்சுங்க. ரொம்ப மோசம், ரொம்ப ஒரு டீ மகிழ்ச்சியா சாப்பிடும்ல சார் இந்த காலத்துலன்றதா உங்களுடைய விஷயம், வேற ஒண்ணும் இல்லை. வாங்க மாப்பிள்ள ஒரு சின்ன டீல ஒரு சீனி போடுறேன், சீனி போடுற வாக்கியரிசி போடுற ஒன்று தான். உண்மையிலே இந்த செங்குந்தர் சமுதாயத்துடைய சிறப்பு என்னன்னா, இன்ன வரைக்கும் ஆன்மீகத்தில் இப்படி ஒரு அழகழகான விஷயங்களை மேடைதோறும் கொண்டு சென்று அடுத்த வளரும் பேச்சாளர்களுக்கு ஒரு முன்னோடியாக, ஒரு குருநாதராக, ஒரு செம்மலாக இருந்தவர் கிருபானந்த வாரியார் அவர்கள். பார்த்தீங்களா, இந்த பேச்சுக்களை ஏன் அதை அழகாக ரசிக்கிறாங்கன்னா, அந்த பேச்சு சார்ந்த பெருமக்களை பெற்றுக் கொடுத்த ஒரு சமுதாயம். ஒரு மனிதர் பேசியே ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றால் அதுவும் செய்தார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் சாதாரண CN அண்ணாதுரையாக காஞ்சிபுரத்தில் இருந்தவர். கன்னிமாரா நூலகத்தில் ஒவ்வொரு புத்தகங்களையும் வரிக்கு வரி விடாமல் வாசித்ததால் அவர் பேரறிஞர் அண்ணாவாக மாறினார். பார்த்தீங்களா, எவ்வளவு விஷயத்தை நான் மதுரையிலிருந்து கொண்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அங்க ஒரு ஆள் கைதட்டுமா என்னன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இதுவரையும் கைதட்ட வந்தவர் நிறுத்திட்டார். நாளைக்கு தட்டுவோம், டயர்டா இருக்கு தம்பி. முதல் நாளே இந்த டயர்ட்னா இன்னும் 8 பட்டிமன்றம் இருக்கு, என்ன ஆக போறேன்னு எங்களுக்கே தெரியல. அதனால எங்களுக்கு முதலா கிடைச்சது நல்லதா போச்சு. ஏன்னா அந்த தொடங்கும் போது விழாவெல்லாம் பாருங்களேன், உண்மையிலே இந்த விழா தலைவர் செயலாளர் பெருமக்களை ரொம்ப பாராட்டணும். தூக்கமே கிடையாது அவங்களுக்கு. இன்னும் 10 நாளைக்கு பாருங்களேன், ஒரு விழா முதல் நாள் விழா தொடங்குற அன்னைக்கு அந்த விழா தலைவர் குரல் பாருங்களேன் கம்பீரமா இருக்கும். சரி அங்க போடுங்க, மைக் செட் இங்க வைங்கப்பா, அண்ணா எங்க நடக்குது, இது முதல் நாள் தலைவர் குரல். கத்தி கத்தி மனுஷன் பாவம் டெய்லி. ரெண்டாவது நாள் அங்க வச்சு, எங்க வச்சது, மூணாவது நாள் இன்னும் டல் ஆயிடுவார். சில திருவிழாவில் போறோம்ல, எப்பா யாருப்பா அங்க இருந்து எங்க வர சொல்லுவாங்க எனப்பா. 6ஆம் நாள் ஆளுங்க அவர் ஐசோல குளுக்கோஸ் இருங்க அப்படின்னு. சும்மா நம்ம ஒரு நாள் வந்து சிரிச்சிட்டு போற ஈஸி சார். அந்த விழாவை நடத்துவதற்கான அடிப்படை தேவைகளும் கஷ்டங்களும் கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு முன்னாடி முயற்சி எடுக்கணும். பார்த்தீங்களா, எங்கிட்ட தலைப்பு வாங்கி எங்கிட்ட அதை வாங்கி பேசி ஒருவருக்கும் 6 பேஜ் ரெடி பண்ணி, உண்மையிலே ரொம்ப அழகான விஷயம். இங்க வந்து பேச பேச எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அசம்பாவம் இருக்காது, கூச்சல் குழப்பம் இருக்காது. அவளை பேச பேச ஆசையா இருக்கிற இடத்துல தான் பேச்சாளருக்கெல்லாம் பெரிய மரியாதை. மேடையில் போடுற பொன்னாடையும் மாலையும் எங்களுக்கு மரியாதை கிடையாது. ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க கேட்டு ரசிப்பதை, அதுவும் பெரியவங்கள் நீங்க கைதட்டுவது அந்த சிவனே எங்களை கைதட்டி வாழ்த்துவது மாதிரி.
பெண்கள் கைதட்டுவது அந்த கெங்கேமனே எங்களை வாழ்த்துவது மாதிரி நாங்களா நினைச்சுக்கிற வேண்டியதான். வாழ்த்துறாங்க இல்லையோ இருந்தாலும் வாழ்வின் பொற்காலம் அந்த காலமா இந்த காலமா என்ற அந்த விவாதத்திற்கு வாதிட வந்திருக்கிற இந்த அறிஞர் பெருமக்களே ஒரு சில வார்த்தைகள் காலமே என்று பேசுறதுக்கு பாத்தீங்களா ஒரு நல்லாசிரியர் கொங்கு மண்டலத்திலிருந்து வந்திருக்கிறார். அதான் அழகு. இந்த மேடையில் இருக்கிற 5 பேருமே 5 மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். நீங்க ஒரே இடத்துல இருந்து எல்லா மாவட்டத்து பேச்சையும் கேட்க போறீங்க. எங்க மதுரைக்காரவங்க மெட்ராஸ்ல போனீங்கன்னா மெட்ராஸ் பாச தெரியலாம் மார்க்கெட்ல ஒரு கீரை கூட வாங்க முடியாது. இவன் போய் கேட்கிறான், அம்மா இங்கிட்ட தென் மாவட்டத்திலிருந்து போனவன் கோயம்பேடு மார்க்கெட்ல போய் எப்படி கீரை, நான் நல்லா கீரை, நீ எப்படி கீரை இல்லைங்க எப்படி கீரை, நான் நல்லா கீரை, மதியம் 3 மணி வரைக்கும் 2 பேரும் பட்டினியா கட்டினா காப்படி கீரை வாங்க. அதோட எங்க ஊர் பாசம் மெட்ராஸ்காருக்கு தேடி சிக்கல் தான். அவர் உருளைக்கிழங்கு வாங்க போன ஒரு மார்க்கெட்ல, ஏன்னா எப்படி உருளை நீ எப்படி வேணா உருளு அப்படின்னு பூரா குப்பையில உருளிக்கிட்டு கிடக்க வேண்டியதான். இந்த மாதிரி ஒரே இடத்துல ஒரு 5 மாவட்டத்து பேச்சை நீங்க ரசிக்க போகிறீன்றது ஆனந்தம். இதான் சார் செவி செல்வம்னு வச்சாங்க. பணத்துக்கு அப்படி பேர் வைக்கல. ஏன் செவி செல்வம்னா அவ்வளவு விஷயங்களே. இப்ப பாருங்க, ரொம்ப நேரம் பேசினா வாய் வலிக்கு, ரொம்ப நேரம் பார்த்தா கண்ணு வலிக்குன்னு சொல்றோம். ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டே இருந்தே காது வலிக்குன்னு யாரும் சொல்ல போறது. காது அதுக்கு தான் இறைவன் திறந்த பகுதியிலே வச்சது. நிரம்ப விஷயங்களையும் நீங்க இந்த வர்ற நாள்களில் கேட்க போகிறீர்கள். ஆனந்தம். கண்ணில் கூட அப்பப்ப கண்ணீர் வரும், எப்பயாதான் வரும். மூக்கு கூட எப்பயாதான் சலதோஷம் பிடிக்கும். ஆனா நாக்கு பாருங்க எப்பயுமே ஈரத்திலே இருக்கும். ஏன்னா உன்னுடைய வாயிலிருந்து வர வார்த்தை, உன் நாவில் இருந்த வார்த்தை வந்து ரொம்ப இனிமையான மற்றவனை ஈரப்படுத்துற வார்த்தையா இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் 24 மணி ஈரத்திலே இருக்கக்கூடிய ஒரே ஒரு உறுப்பு நாக்கு. அதை இந்த மேடையில் நீங்க இப்ப கேட்டு ரசிக்கலாம். நீங்க நினைக்கலாம் இந்த மேடையில் சொல்றேன், அவங்களை பேசவே விட மாட்டேங்கிறாங்க. வினேதாயா சொல்லிக்கிட்டே இருக்கு. அறிமுகம்ன்ற அறிமுகப்படும். ஆசிரியர் இருந்தாரு, 1/2 மணி நேரம் ஆச்சு. என்ன தெரியல, அந்த ஆசிரியர் வருவார், கொஞ்ச நேரம் கழிச்சு வருவார். அவருக்கு ஓய்வு தேவைப்படுது இல்லை. ஏன்னா நம்மளுக்காக கோவி செட்டிப்பாளையத்திலிருந்து கிட்டத்தட்ட காலை 7 மணிக்கு கிளம்பினவர். அரை உயிரா வந்து தொப்புன்னு விழுந்திருக்காரு இங்க ஜங்ஷன்ல. உண்மையிலேயே நல்ல ஆசிரியர். நிரம்ப அவருடைய தமிழ் அழுத்தம் திருத்தமாக இருக்கும். அப்படி பேசணும். வாரியார் அவர்கள் எவ்வளவு நேரம் பேசினாலும் கூட்டம் கேட்பாங்க. காரணம், எங்கேயாவது மனிதன் அப்படி சலிப்பாகும் போது அவருடைய நகைச்சுவை திறன் அங்கே வெளிப்படும். அப்படி ரேச நெளிகிறப்ப அப்படி ஒரு நகைச்சுவை குவிந்து மேலே வந்து கேள்வி கேட்கலாம். ஐயாட்ட புத்தகம் கொடுப்பார், பரிசு கொடுப்பார், பாராட்டுவார். ஒருத்தர் வந்து மேலே மளிகை கடை வச்சிருந்தவங்க கேட்குறேன், ஐயா நான் ஒரு மளிகை கடை பூசா வச்சிருக்கீங்க வாரியார் அவர்கள்ட்ட, வாரியார் சுவாமிகிட்ட. அந்த மளிகை கடையில் என்ன படம் மாட்டலாம்? போட்டோ ஐயப்பன் போட்ட மாட்டலாமா, பெருமாள் போட்ட மாட்டவா, இல்லை விநாயகர் படம் மாட்டவா, என்ன படம் மாட்ட? அதுக்கு வாரியார் சுவாமி சொல்றாரு, நீ என்ன வேணத்தை வேணாலும் மாட்டிக்க, ஆனா கலப்படம் பண்ணி மாட்டிக்கிறாத, போயிட்டு வாப்பிட்டார். அவன் கட்டையை 3 இடிச்சு போட்டு ஓடி போயிட்டான். ஏன்னா இப்படி யாரு செவில் அடிச்ச மாதிரி யாரும் சொல்ல முடியும்? ஒரே பதில். அது நகைச்சுவாக இருக்கணும், அவன் மனசு சங்கடப்படாமல் இருக்கணும். அதாக எம்ஜிஆர் அவர்களுக்கு பொன்மன செம்மல் என்ற பட்டத்தை கொடுத்தவரே கிருவானந்த வாரியார். அதுதான் அவருக்கு பெரிய உச்சத்தை கொடுத்தது. அப்படி யாராருக்கு எதை செய்யணும் அழகாக அவரே சொல்வார். மதுக்கு மயங்காத கல்லுக்கு மயங்காத மனிதனே இல்லை என்பார். நீன்னு சொன்னா அவன் மயங்க மாட்டேன், நீங்கள் அதுல கல் சேர்க்க மயங்கிடுவான் மனுஷன். பரவாயில்ல, அதிகளா நாங்களே கைதட்டிக்கிறோம். ஏன்னா உங்களை தொந்தரவு பண்ண மாட்டோம். நாங்க வெறும் பேச்சாளர் மட்டும் கிடையாது, அங்கங்க அப்படின்னு திரும்பி கண்ணை செஞ்சோட கைதட்டிடணும். 300 ரூபா சேர்த்து கிடைக்கும். நல்லா கைதட்டுறது உடனே ஜிபேல வரும். இப்படி நாங்க ஆள் எப்படி ஆள் பிடிச்சி வச்சிருக்கோம் பாத்தீங்களா? இதுதான் சார். அதெல்லாம் என்னன்னா, நீங்க கைதட்டாட்டி நாங்க சங்கடப்பட மாட்டோம், நீங்க சிரிக்காட்டி இங்க சங்கடப்பட மாட்டோம். ஆளா மட்டும் முன்பக்கம் உட்காந்துருக்கு, அது மட்டும் எங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கு. அவ்வளவுதான், வேற ஒண்ணு. ரொம்ப அழகு, ரொம்ப அழகா இருக்கு. நீங்க யாரும் சிரிக்கலாம் கூட நாங்க வருத்தப்பட மாட்டோம். பக்கத்துல சிரிக்கிறாலும் முறைச்சு பார்க்காம உட்காந்து. ஒரு பேச்சாளன் வந்து மேடையில் எதை பேசணும் அப்படின்ற விட எதை பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சிருந்தா தான் அவன் பேச்சாளன். வாயை பயன்படுத்துவலாம் பேச்சாளன் கிடையாது, வார்த்தையை பயன்படுத்துவன் மட்டும்தான் பேச்சாளன். நீங்கள் நம்ம நிகழ்ச்சி தான் வந்திருக்கீங்க ஐயா, சும்மா தட்டுங்க. ஏன்னா அவங்க தட்டாட்டி பரவாயில்ல, தட்டுறவங்களை எட்டிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க.